ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பேரருள் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்திலே நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய இறையிடத்திலே பள்ளியிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறித்தாட்டமாக என்ற அவருடைய பேரருள் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு யௌமுல் ஜும்ஆவுடைய முதல் உரையை நான் துவக்கம் செய்கிறேன். யௌமுல் ஜும்ஆவுடைய முதல் உரையிலே நான் தேர்வு செய்த தலைப்பு என்னன்னு சொன்னால், இறைவன் முன்னால் நிற்கும் நாள் என்ற தலைப்பிலே அல் கியாமா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைவன் முன் நிற்கும் நாள் என்ற ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இருக்கின்றான். திருமறையான 75வது அத்தியாயத்தை படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல் கியாமா இறைவன் முன்னால் மனித குலம் இறைவன் முன்னால் அடிமையாக இருக்கக்கூடிய விசாரணையுடைய நாள் என்று அல்லாஹ் ஹெட்டிங் போன்ற அந்த அத்தியாயத்தை இறக்கி அருளிய விஷயத்தை பார்க்கிறோம். அந்த தலைப்பை இறைவன் முன்னாடி நாம் நிற்க போறோம், இறைவன் நிற்கும் நாள், ஆகியத்து மறுமை என்ற அடிப்படையில் அது சம்பந்தமாக இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். மனித சமுதாயம், மனிதர்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, மனிதனுடைய பாவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு செல்வதை பார்க்கிறோம். நன்மைகள் குறைந்து பாவங்கள் அதிகரிக்கிறது. எப்படி இருக்கணும்? நன்மைகள் அதிகரிக்கணும், பாவங்கள் குறையணும். நம்ம அறியாம ஒரு சில பாவங்கள் செய்வோம், சைத்தானுடைய தூண்டுதலால அற்பமான சின்ன சின்ன பாவங்களாக இருக்கும். அதை கடந்து நம்ம பார்க்கிற மனிதர்கள் பாவங்கள் அதிகரித்து பாவங்களை அதிகம் செய்யக்கூடியவர்களாக, பாவங்களை, தீமைகளை, அநியாயங்களை, அக்கிரமங்களை, ஏமாற்று வேலையை, பித்தராட்டங்களை செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கிறாங்க. தீமை பெருகிவிட்டது, நன்மை அடைந்துவிட்டது. நன்மையை நம்ம மனித வாழ்க்கையில குறைத்து விட்டோம். அதை நம்ம செய்ய ஆசைப்பட்டாலும் சைத்தான் செய்ய மாட்டுகிறான். நீ நன்மை செய்யக்கூடாது என்று சைத்தான் செய்யறான். நன்மையினுடைய பிரதிபலிப்பு, நன்மையினுடைய ஆரம்ப இறுதி முடிவு என்ன? ஆரம்ப நன்மை செய்யறோம், தொழுகோம் நினைக்கிறோம், தொழுகிறோம், நோன்பு நினைக்கிறோம், ஜக்காத் கொடுப்போம் நினைக்கிறோம், மனிதநேய பணிகளை நம்ம உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம், சமுதாய பணிகள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். பல்வேறு விஷயங்களை நினைத்து நடைமுறைப்படுத்துகிறோம். நன்மைகளுடைய ஆரம்பம் இதுதான். இஹ்லாஸ் சுபத்துமே பொது முடிவு சொர்க்கம் அமைகிறது. அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வு இறையற்றத்தோடு உலகத்தையோடு நாம் நன்மைகள் செய்தோம் என்று சொன்னால் அதனுடைய பிரதிபலிப்பு நாளை மறுமையில இறைவன் நிற்கக்கூடிய நல்ல சொர்க்கத்தை அல்லாஹ் பெற்று தருவான், சொர்க்கத்தை தருவான்.
கண்ணெல்லாம் போட்டு வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீங்கன்னு சொல்லிட்டு நான் அல்லாஹ்வுடைய தூதராக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடுமையான ஒரு வேதனையுடைய நாளை எச்சரிக்கிறேன். அல்லாஹ்வுடைய அந்த விசாரணை நாள், அவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த மறுமை நாள் விஷயமா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த விவகாரங்களை பார்க்கணும்னு சொன்னா எல்லா இலக்கியங்களும் போதிக்கிறதான் சொன்னாலும் போதிக்கிறாங்க. எல்லா இலக்கியர்களும் கொடுக்கப்பட்ட வேதங்கள் எந்த செய்தியை சொன்னதோ அல்லாஹ் பயப்படு உலகத்தில் நன்மை செய்யும் மறுமையில் சொர்க்கத்தை அடைவா என்று எல்லா இலக்கியர்களும் சொன்ன விஷயத்தை தான் அல்லாஹ்வுடைய தரப்பட்ட திருமுறை குரான் போதிக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு பாவங்கள் எல்லாம் கொலை பாவங்கள் அதிகரிப்பதற்கு என்ன காரணம்? கொலை, கொள்ளை, கற்பழிப்புகள், அநியாயங்கள், அடாவடித்தனங்கள், இந்த கெத்து அந்த ஈகோன்னு சொல்லுவாங்க இல்லையா, நீ சொல்லி நான் கேட்பானா, நீ பயன் பண்ண நான் கேட்பானா, நீ உத்தரவு பண்ண செயல்படுவானா, நீ ஆட்சியாளராக இருந்துக்க, எப்படி இருக்கு மாமன்னரா இது சக்கரவர்த்தி ஆயுது நான் எவ்வளவு கட்டுப்படுறேன் என்று சொல்லி இந்த கெத்து இருக்கிறது கெத்து அந்த ஈகோ நீயானாங்கிற அந்த அந்த சைத்தானியத்தை இந்த பேர் என்ன சைத்தானியத்தான குணம், இந்த குணமும் நரகத்தில் போய் சேர்த்து அடிச்சிடும். இதனால்தான் மார்க்கத்தில் மார்க்கம் உள்ளது அழகியவற்றை மார்க்கம் தெளிவானவற்றை பையினார் தெளிவுபடுத்தப்பட்ட விஷயத்தை மார்க்க சொன்னால் புறக்கணிக்கிறார். யூதர்கள் புறக்கணித்தார்கள், கிறிஸ்தவர்கள் புறக்கணித்தார்கள், கற்சிலைகளை வாழக்கூடிய சிலை வணிகர்கள் புறக்கணித்தார்கள், நாட்டிகர்கள் புறக்கணித்தார்கள். இஸ்லாத்த மார்க்கத்தை எல்லாரும் பார்க்கணும்னு சொன்னா பல பேர் நெருப்பு வணிக மகிழ்ச்சிகள் புறக்கணித்தார்கள் என்று சொன்னால் எல்லாம் அந்த ஈகோ அல்லது போறாங்க விஷ போறாங்க. இந்த மாதிரி நிலைப்பாட்டு இருந்தோம்னு சொன்னால் நரகத்துக்கு போயிடுவான். சொல்லக்கூடியவங்களை பார்க்கறதை விட என்ன சொன்னார், அவர் இறைத்தூதர், அவருடைய வாழ்க்கை எல்லாமே அழகிய நற்புணர்தான் இருக்கிறது, நற்பண்புகள்தான் இருக்கிறது என்று சொல்லி இறைத்தூதர்களையும் வேதத்தையும் அவர்களுக்கு கொடுத்தனுப்பிய வேதத்தையும் கிதாபுகளையும் அவர் சொன்ன செய்திகளையும் பின்பற்ற வேண்டும். ஆனால் செய்தி அவமாடுகிறான் பார்க்கிறோம். இப்படி பார்க்கிறோமா இல்லையா? சமகாலத்தையும் அப்படித்தான். இருபது நாள் வரைக்கும் அதிகமானவர்கள் நேர்வழியில் இருக்க மாட்டார்கள். அப்ப அதிகமானவர்கள் வழிகேட்டில் இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். மிக மிக குறைந்தவர்கள் நேர்வழியில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எல்லா பாவத்தினுடைய பேச என்ன, எப்ப நன்மை செய்வான், பாவத்தை விடுபடுவான். இஸ்லாம் சொல்லுகிறது பல விஷயங்களை, ஒரு 6 விஷயத்தை நம்புமாறு இஸ்லாம் சொல்லுகிறது. அதுல ஒன்று 6 விஷயத்தை சொல்றான். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅதி பஅதல் மௌத்துன்னு சொல்லி அல்லாஹ்வை நம்பணும், ரசூலை நம்பணும், இறைத்தூதரை நம்பணும் அப்படின்னு பட்டியல் போடுறாங்க. மறுமை நாளை நம்பணும் அப்படின்னு பட்டியல் போடக்கூடிய காலத்துல எல்லாம் அந்த வேலையை பட்டியல் போட்டுருக்கானா இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல நம்பக்கூடிய பட்டியல் அல்லாஹ் சொல்றான். மூத்தா போனப்புறம் நீங்க அல்லாஹ்வை நான் உங்களை எழுப்பி விசாரிப்பேன், அந்த நேரத்தில் நீங்க செய்த நன்மை தீமைகளுக்கு ஒரு பரிசு கொடுப்பேன் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். நன்மை செஞ்சா பரிசு, தீமை செய்தா தண்டனை. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இப்ப முடிந்தார் மறுமை நாள். அதையெல்லாம் நம்ப மறுக்கக்கூடியவங்க அதை பற்றி அவங்க என்ன வருதுன்னு கேட்டா, பெரும்பாலும் நம்ம மனித புத்தி அவனை எதை கவனிக்கிறானோ, அவன் கண்கள் எதை பார்க்கிறதோ, ஏதோ ஒரு பிராக்டிக்கல் வாழ்க்கையில குறுக்கல் வாங்கலா இருக்கட்டும், இன்னும் எந்த விஷயமா இருக்கட்டும், அவன் நேரடியாக பார்க்கக்கூடிய விஷயத்தை நம்புறான். மறைவான விஷயங்கள் பல விஷயத்தை நம்ப மாட்டேங்கிறான். அந்த மாதிரி மறைவான விஷயம் தான் ஆகிறது மறுமை. இப்போ முஸ்லீமும் தொழுகையை நம்பணும், தொழுகை நிலைநாட்டணும், சக்காத்தை கொடுக்கணும், நம்பக்கூடிய விஷயத்துல மறுமை நாள் மரணத்திற்கு பின்னாடி உங்களை எழுப்பி அல்லாஹ் விசாரிப்புங்கிறான அந்த நாளை பயந்து கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நம்ப மறுக்கிறான். பல பேர் பல பிரிவுகள்ல மேல சொல்லவனா நம்புறானா, நம்ப மறுக்கிறான். ஏன்? ஒரு காரணம் சொல்லலாம். நாங்க உசுரோடு வாழ்றோம், வாழ்ந்த தாய் தகப்பனை பிறக்கிறோம், பிறந்த பிறகு குழந்தைய வளர்றோம், அப்புறம் இளைஞர் வாலிபர் அப்படி பருவத்தை அடைகிறோம், முதுமை அடைகிறோம், மூத்தா போயிடுறோம். இடையிலே மூத்தா போன நிறைய விஷயம் எல்லாம் நடக்கும்போது அப்ப இது பெரும்பான்மை கருத்துக்கள் பார்க்கலாம். குறிப்பிட்ட காலம்
மரணித்த பிறகு திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவாங்க நம்புற மாதிரி இல்லைங்க. முகமது போய் சொல்றாரு, ஆதம் வந்து போய் சொல்லிட்டு போயிட்டாரு, ஆதம் நபி நூஹ் போய் சொல்றாருன்னு என்ன செய்றாங்க? அதை மறைவான விஷயத்தை நம்ம மறக்கிறான். இது அடிமுட்டாளுக்கு வந்து அவன் பெரிய அளவுகோல என்ன? மறைவான விஷயங்களை நம்ப மறுக்கிறது என்பது அது அல்லாஹ் சொல்றான். இறைவனும் நபியும் சொல்லும்போது அதை கேட்கிறேன். மகான செய்தி தெரியாது அவன் சொன்னா தட்டி போட்டு போயிடலாம் போய். அப்ப அல்லாஹ் சொல்றான் மறைவான விஷயங்களை நம்பினா அதன் போய் பயப்படுவோம், நன்மையான காரியங்களை செய்வோம். எல்லாம் இருக்கலாம். நாளை மறுமையில சொர்க்கம் இருக்கு, நல்லடியார்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. அதை பரிசீலனை அல்லாஹ் கொடுப்பான். அதன் கீழே ஆறுகள் ஓடும், சிறுவர்கள் சுற்றி சுற்றி வருவார்கள். சொர்க்கத்தில் உணவு பதார்த்தங்கள் பரிமாறப்படும், சொர்க்கத்தில் நல்லடியார்கள் கனிகள் வழங்கப்படும், உணவுகள் வழங்கப்படும் என்றெல்லாம் நம்பணும். ஆகிறது கெட்டவனை நரகத்தில் போட்டு இருப்பேன் எல்லாம் சொல்லலாம். ஜக்கூம் என்ற மரத்தில் இருந்து கள்ளிச்செடி உணவாக கொடுக்கப்படும். எல்லாம் பசிக்குதுமா, தாகம் எடுக்குதுமா. அப்ப அவனுக்கு முச்செடிகள் தேவை, உணவு இல்லை. அது ஜக்கூம் அந்த மரத்தில் இருந்து கள்ளிச்செடி மரத்தில் இருந்து உணவு கொடுக்கப்படும். இப்படிலாம் மார்க்கம் சொல்லுது. இது சம்பந்தமாக சொல்லிட்டாருன்னா மறுமை விஷயம் தர்க்கம் பண்றானே அவன் எப்படிலாம் தர்க்கம் பண்றான் என்பதை மார்க்கம் சொல்லும்போது 75:1 அந்த பள்ளிக்கையாம அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள் அந்த விஷயத்தை சொல்லும்போது லா உக்ஸிமு யௌமில் கியாமா, கியாமத் நாள் மீது சத்தியம் செய்கிறேன் அல்லாஹ் சொல்றான். எது இல்லைன்னு நினைக்கிறியா அது இருக்குது, அதன் மீது அந்த மறுமை யுகமுடிவினார் அதன் மீது நான் சத்தியம் பண்றேன். அல்லாஹ் என்ன செய்யறான்? லா உக்ஸிமு யௌமில் கியாமா, கியாமத் நாள் மீது சத்தியம் செய்கிறேன். வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா, குறை கூறிக்கொண்டிருக்கும் உள்ளத்தின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். உள்ளம் தடை செய்தான் வேலைதான். நன்மையை வந்து குறைவா எடுத்துக்கிறோம், எடுத்து செயல்படுத்த கூடாது. தீமையை அதிகமா செய்ய வைக்கணும். அது அல்லாஹ் சொல்றான். எப்படி சத்தியம் பண்றான்? வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா, குறை கூறிக்கொண்டிருக்கும் உள்ளத்தின் மீது சத்தியமாக சத்தியம் செய்கிறேன். அயஹ்சபுல் இன்சானு அல்லன் நஜ்மஅ இலாமா, மனிதனின் எலும்புகளை ஒன்று திரட்ட மாட்டோம் என்று அவன் எண்ணுகிறானா? மூத்தா போயிட்டே அடக்கிட்டோம், அடக்கின பிறகு மனிதனுடைய எலும்புகளை எல்லாம் ஒன்று திரட்ட மாட்டோம் என்று அவன் எண்ணுகிறானா? அது தவறு. நினைக்கிறான் மூத்தா போல பார்க்கிறான். ஏன் மறுமையெல்லாம் செத்து போக முடிச்சு நினைக்கிறான். மறுமையை நம்ம மறுக்கிறான். அடக்கிட்டு வந்துடுறாங்க. அங்கே 6 மாசம் சென்று கபரை தோன்றா உள்ளே இருக்க மாட்டேங்குது. எலும்பு கூட கூட மிஞ்ச மாட்டேங்குது. ஒரு வருஷத்துல தோன்ற போகுது. உண்மையை மண்ணை அடிச்சு போச்சுன்னா உண்மை இல்லை முடிச்சு நினைக்கிறான். அதில் பாடி எரிச்சிருவாங்க இப்போ சமுதாயத்தில். அப்போ அந்த சாப்பிட போயிட்டான், கொஞ்சம் உண்மையிலே வருவான் பார்க்கலாம். இப்படி என்ன செய்யறாங்க வந்துக்கிட்டு, அல்லது கடலில் குதிச்சு ஏதோ ஒரு வகையில கப்பலில் பயணிக்கிறான், படகுல போறான், கடல்ல உணவு மீன்கள் சாப்பிடுறது, இப்படிலாம் பார்க்கிறான். ஒண்ணுமே இல்லை, எப்படி அப்படிதான் பார்க்க நினைக்கிறான். அது நிறையா பசத்து போறதை பார்க்கிறான், கலந்து போறத, அவன் தாய் தகப்பை கலந்து போறதை பார்க்கிறான், அண்ணன் தம்பி உறவுகள் இறந்து போறதை பார்த்து விட்டு இந்த முடிவு எடுக்கிறாங்க. கடவுள் செத்துக்கிட்டு அடக்கிட்டோம்ல அப்படி நினைக்கிறான். அதனால என்ன நினைக்கிறான் அப்படின்னு கேட்டா, எல்லாம் நம்ம வந்து விரும்ப மாட்டான், முடிஞ்சு உலக வாழ்க்கையோட முடிஞ்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அதை நல்லா பேசுறான். அந்த ஆணவத்தின் மூலமா அநியாயம் பாவங்கள்லாம் செய்யறான் மனுஷன். கடனை வாங்கிட்டு கடனை கொடுக்க மாட்டேங்கிறான், அநியாயம் பண்றான், முடிஞ்ச செய்ய பார்க்கிறாங்கிறான். பல விஷயங்களை வளர்ச்சினமாக அண்ணாக்கு பயப்படுறான். திருமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு வாக்கு நிசா சதுகாத்தின் நிகழ, திருமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு ஆண்களே பையன்மார்களே 25 வயசு அடைஞ்ச பையனோட 23 வயசு அடைஞ்ச பையன் 30 வருஷம் கேள்வி கட்டியா போயிடும். அவன் படிப்பு கல்யாணம் 30 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவான். அதிகமா 24, 23 கல்யாணம் முடிச்சிடணும். 25, 26 வயதில் பருவமடைந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு நீங்க மகத்துவத்தை கொடுத்து முடிங்க. உங்களை கேட்கறாங்க, கேட்கறான். ஏன் கேட்கிறான்? காசை எவ்வளவு தருவா, பணம் எவ்வளவு தருவா, எத்தனை பவுன் நகை போடுவீங்க, புரோக்கர்ட்ட சொல்லி பாருங்க, புரோக்கர்ட்ட புண்ணு பாருங்கன்னு சொல்லுங்க. எதிர்சியமானு கேட்டா இப்ப சொல்லி அனுப்பிடுவாங்க. அங்க இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு சொல்லி அனுப்பிடுவான். எவ்வளவு நகை போறான்னு கேளு, நகை எவ்வளவு
வரதட்சணை கேடு போட போய் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை எங்க ஊர் தான் அடிக்கலாம், அப்புறம் காயப்பட்டணும், இந்த மாதிரி செய்தாங்க ஊர் நிறைய இருக்குது. அஜராம்பட்டினம் இப்படியெல்லாம் இன்றைக்கு தௌஹீத் பிரச்சாரம் வந்து ஓரளவு சரி கட்டி விட்டோம். இருந்தாலும் வீடு கேட்கலாம், எங்க ஊர்ல நகை இல்ல பயப்படுறான், வெக்கப்படுறான், வரதட்சணை கேட்டா ஒரு சமுதாயத்துல தௌஹீத் அடிப்படையில் சொல்லி புரட்சி வந்து விட்டா கொஞ்சம் பயப்படுறான். சரி 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 வரதட்சணை காசு வேணா நீங்க வீடு கொடுங்க, வீடு இல்ல சார். ஒரு பழமொழி சொல்லுவான், ஒரு இடத்துல காசு இருந்தால் ஒரு பொண்ணுல போடுமா, பொண்ணுல தங்கம் இல்ல நிலத்துல போடுமா, ஒரு பொண்ணுல போடு இல்ல மண்ணுல போடுமா, நிலத்தை வாங்கி போடுறா, தங்கத்தை வாங்கி வேண்டாமா, அந்த மாதிரி வீடு தாண்டி கேட்கிறான். இந்த சைத்தான்கள் என்ன செய்யறது சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் ஏன் நீ கொடுத்து முடிக்கணும், அம்மா பேச்சுக்கு எதில் என்ன செய்ய பாப்பா அம்மா சொல்லிட்டாங்கன்னு கேட்கறாங்க இல்லையா, எதுக்குமே கேட்க மாட்டான். அப்படி போல கடைக்கு போயிட்டு வரலாம், ஜாமான் வாங்கிட்டு வரலாம், பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை மருந்து வாங்கிட்டு வரலாம், ஒரு ஆட்டோ பிடிச்சி வர டாக்டர் போக மாட்டான். அந்த தம்பியை விடு, சின்ன மனை விடு, காக்கா காக்கா அண்ணனை கொண்டுடும். வரதட்சணைக்கு ஆசைப்படுறான், வரதட்சணைக்கு மட்டும் என்ன வாங்கு வாங்கு என்ன செய்யறான், இவ்வளவு ஆசை இருக்குது. அப்படி பார்க்கணும்னு சொன்னா எல்லாருடைய மறுமை பயம் இல்லை, அதுக்கு எல்லாம் மாதிரி நிக்க போறோமா அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆண்கள் எல்லாம் என்ன சொல்றான், ஆண் வர்க்கமே நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மகர் தொகையை கொடுத்து முடி, நீ கொடு, பொற்குழியிலே கொடு, காசு வந்து அல்லா கொடுத்தான்னு சொன்னா அந்த பிள்ளை அது கேட்கட்டும். அந்த வடப்பெண் அவர் தகுதியை பார்த்து என்ன மார்க்க சொல்லுது, அந்த பையனுடைய தகுதியை பார்த்து வடப்பெண் கேட்கட்டும்னு அல்லா சொல்றான். இவர் எதிர்மறையா கேட்கிறார், வீட வாசல பொருளாதாரம் நகையா கொடு, ஒரு 5,000 அண்ணா கேட்கிறார், சொல்லி காட்டினல உலகத்திலே வந்து பேச எவ்வளவு நகைப்படுவீங்க, அவன் வாங்கி வாங்கி சாப்பிட வச்சுட்டான். பொரிய வாங்கினாங்க, பொரிய வாங்கி ஒரு 8-10 ரூபா பொரிய வாங்கி சாப்பிட்ற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. தங்க எவ்வளவு போடுவீங்க, வீடு தருவீங்களா, வாச தருவீங்களான்னு கேட்கிறாங்க. இவனுக்கு இறைவன் மீது பயமில்லை, மறுமையின் மீது பயமில்லை. என்னன்னா முஸ்லீம் நாட்டியன், முஸ்லீம் செய்தான் நாட்டியன் அல்லா வைப்புன்னு சொல்லுங்க. சில முஸ்லீம் நாட்டியன் பட பட நான் இவ்வளவு பேட்டு பார்க்க நினைக்கிறேன் எங்க ஊர்ல எல்லாம் வைப்புல காக்கா எல்லாம் வைப்பாரா, இத்தனை என்ன குரான் இருக்குதுங்க, ஹதீஸ் இருக்குதுங்க, இதெல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தான் தெரியுமா, அச்சமூட்டி எச்சரிக்கைன்னு சொல்லி சின்ன பிள்ளை பயமுறுத்தவர்களே படி இல்ல உன்னை பூனை பூனை விட்டு கையை விட்டுருவேன், இந்த நாயை விட்டு குரத்தை விட்டுருவேன், பிள்ளை பயந்தாட்டுவோம்ல, இந்த சிங்க ஒரு குடி வருதுன்னு அந்த மாதிரி அல்லா சொல்ல நினைச்சீங்கன்னா அச்சமூட்டி எச்சரிக்கை தானங்க. நானே அல்லா பயப்படுவோம்னு சொல்லி என்ன செய்யறான், முஸ்லீம் நாட்டியன் இருக்கிறான். திராவிட நாட்டியன் என்பது ஒரு வகை, அவன் கொள்கையா தான். முஸ்லீம் நாட்டிய செய்தான் அப்படி இருக்கிறாங்க. என்ன அர்த்தம், இறைவன் முன்னாடி நம்ம நிற்க மாட்டோம், உலகத்தோடு முடிச்சு நினைக்கிறானா இல்லையா, அதுதான் நான் சொல்றான். இந்த குற்றவாளிகள் செய்யக்கூடிய எல்லா தவறுக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா என்னையா கண்டிப்பா உலகத்தோடு முடிச்சுன்னு நினைக்கிறான். எல்லாம் சொல்றான். வந்துட்டு மனிதனின் எலும்புகளை ஒன்று தட்ட மாட்டோம் என்று அவன் எண்ணுகிறானா, பலா காதினீன எல்லாம் சொல்லிக்கிறான். பலா காதினீன அல்லா அந்த சௌமிய பலானா அல்லாஹ் சொல்றான். பலா காதினீன அலா அன்பு சௌமிய பலானா, அவ்வாறு இல்லை, அவனது விரல் நுனிகளையும் சீராக்கின மாற்றமுடையவர்கள். விரல் நுனிகளை எடுத்துட்டோம் முடிஞ்சு போச்சு. அதானே இன்றைக்கு வந்து திருப்பி போச்சுல உடனே தங்கத்தை உள்ள தூக்கிட்டு போயிட்டான், வைரத்தை தூக்கிட்டு போயிட்டான், பீரா உடச்சு விட்டான உடனே அந்த தலைவியல் துறை வரும். விரல இந்த விரல் பரிசோதகர்கள் பார்ப்போம், பிடிச்சி பார்த்து யாரு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம், எங்க வீட்டுல திருப்பி போச்சு, எவன் பீராவில் எடுத்தா சின்ன பெரியால எந்த திருப்பி போயிட்டு விரல் அந்த தலையவியல் நிபுணர்கள் பரிசோதிப்பான். நம்மளே வைக்க சொல்லுவோம், நீனா கீழே செஞ்சு செய்தாங்க அப்படி அடுத்தவன் மாட்டி வச்சு செய்தாங்க பண்ணுவாங்க சில பேர். அப்படி சில இயக்கங்கள்ல நான் பயணித்த காலத்துல தான் ஆம்புலன்ஸை தானே கொடுத்து விட்டாங்க. இந்த தௌஹீத் பிரச்சனை, நாங்கள் தௌஹீத் சொல்றோம், சுன்னத் ஜமாத் தௌஹீத் அந்த பிரச்சனை இல்லை, தௌஹீதான் சுன்னத் ஜமாத்தா, சுன்னத் ஜமாத்தை மேல போகணும், அதே தௌஹீத் சுன்னத் ஜமாத்தை மாட்டி விடணும். இந்த சீட்டா அவன அந்த சீட்டா இவன தன்னுடைய ஆம்புலன்ஸை தானே குழந்தைக்கு போலீஸுக்கு போன் பண்றான். சார் ஆம்புலன்ஸ் எரியுது, மீட்டிங் நடக்குது, அப்படிலாம் பார்க்கிறோம். மார்க்க பொதுக்குறை நடக்கும் போது போன் பண்ணுவோம், போலீஸ் வந்தான், அதிரடி படம் வந்துட்டான். அப்ப என்ன இப்படி செய்தாங்க, அப்ப என்ன செய்யலாம், வேக வையுமா, வேக வைக்கணும். இவனுக்கு தடையவியல் அந்த மாதிரி என்ன செய்யலாம், தடையவியல் அந்த வேகையை
சொல்லி காட்டுறாங்க, உங்களை வந்து கண்டிப்பா உங்க விரல் நுனிகளை நம்ம சீராக ஆற்றுல செத்து போயிட்டாங்க, எரிஞ்சிட்டாங்க, கொதிச்சு போட்டாங்க, ஒண்ணுமே இல்லை, தண்ணியில வந்து கரைஞ்சு போயிட்டான், தண்ணியோட தனியா போயிட்டான், கொண்டு வருவாங்க. விரல் நுனிகளை கொண்டு வருவாங்க. நம்ம என்ன செய்யலாம் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல இப்படி போதிக்கிறது. அதுபோல அல்லாஹ் சொல்றான், பல் யுரீதுல் இன்சானு லியஃப்துர அமாமா, ஆனால் அவன் மனிதன் இறைவனுக்கு முன்னால் நிற்கும், இறைவனுக்கு முன்னால் குற்றம் செய்யவே மனிதன் நாடுகிறான். எவ்வளவுதான் பயான் பண்ணி என்ன செய்தாலும் கூட குர்ஆன் இருக்குன்னு சொன்னா கூட மேல சொன்னாங்க அந்த மாதிரி இதெல்லாம் பேசுவான். பேசிவிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனா இருப்பான். இந்த மார்க்கத்தை மார்க்கம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம்னு சொன்னா சிந்திச்சு பார்க்கணும். இன்னும் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். அப்ப அல்லாஹ்க்கு தான் நிற்போம். அந்த நாள் கடுமையான நாள், விசாரணை நாள். அந்த நாளுக்கு பயந்து எல்லா அநியாய அக்கிரமம் எல்லாம் செய்யும், எல்லாத்தையும் விலகி கொள்ளணும். மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். இடத்தை அபகரிச்சிருவான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, மறுமை நாள்ல அல்லாஹ் நிற்கக்கூடிய நாள்ல இடத்தை அபகரிக்கிறான், அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறான், ஆடைய போறான். எந்த விஷயமா மறுமையில் விசாரிக்கப்படும். அப்ப ஒரு ஜான் அளவுக்கு ஒரு இடத்தை அபகரிச்சிருந்தாலும் கூட நபிகள் நாயகம் சொல்றாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு ஜான் இடத்தை நீங்க அபகரிச்சிருந்தால் அடுத்தவன் சொத்தை அது வாயில போட்டு மறுமை நாள்ல 7 பூமினா சிந்திச்சு பார்க்கணும். 7 பூமி நிலப்பரப்பு அளவும் அடுத்த மாலையாக மாட்டப்படி தண்டிக்கப்படுகிறது என்று மார்க்கத்தை சொல்லித் தரப்படுகிறது என்று சொன்னால் அதான் இறைவன் முன் இருக்கக்கூடிய நாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடுமையாக விசாரிப்பாங்களா? நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாள் எப்படிப்பட்ட நாள்? முதல்ல தீர்ப்பளிக்கப்படும். இந்த அநியாய அக்கிரமங்கள்ல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, முதல்ல உலகத்தில் கொலை செஞ்சாங்க, அயோக்கிய காசுக்காண்டி, பணத்துக்காண்டி, கற்பழிப்புங்கிற பேர்ல என்ன செய்யறாங்க, ஆசைவார்த்தைக்காண்டி பெண்களை காதலிக்கிற பேர்ல பாலியல் பலாத்கார மாதிரி கொலை செய்யறாங்க. இல்லையா, வெட்டிக்கு போட்டுறான், சூட்கேஸ்ல கைகளை தனியா வெட்டி கொண்டு போய் கடல்ல போட்டுறான். இப்படி எல்லாம் பார்க்கணும். குற்றவாளிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிக முடிவு நாள்ல இறைவனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த நாளில் கொலை செய்யலாம், கொலை செஞ்சாங்க. அந்த பாதிக்கப்பட்டவன் எவன் வெட்டி கொண்டானோ, வெட்டி கொண்ட அந்த கொல்லப்பட்டவன் அவனை புரிஞ்சிருந்தான். அந்த ரத்தக்கரையோடு உடம்பு ரத்த வழியக்கூடிய நிலையில், இறைவா உலகத்துல வாழ்ந்து ஷைத்தான் என்னை வந்து கொலை பண்ணி விட்டான், அநியாயமா என்னை கொண்டு விட்டான், இறைவான்னு வந்து நிற்பான். அவனுக்கு பைசல் பண்ணப்படும், விசாரிப்பான் அல்லாஹ். அப்ப முதல்ல அந்த குற்றவியல் விஷயத்துல கொலை செஞ்சான பாதிக்கப்பட்டவனுக்காண்டி எல்லாம் எவன் கொண்டானோ அவனை நடந்து தூக்கிப்படி இறைச்சி வேதனை செய்து பாதிக்கப்பட்டவனுக்கு அங்க தீர்ப்பு வழங்கப்படும். அவனை உள்ள அமைதி பெறும், சாந்தி அடைவான், இறைவனுக்கு திருப்தி. உலகத்துல இந்த நாய் போலீஸை ஏமாத்தி விட்டான், நீதிபதியை ஏமாத்தி விட்டான், டிஎஸ்பி ஏமாத்தி விட்டான், டிஜிபி ஏமாத்தி விட்டான், காசை கொடுத்து விட்டான். உலகத்துல தப்பிச்சிட்டானே, ஆகிரத்துல ஷைத்தான் மாட்டி கொண்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி மாற்ற எல்லா விஷயத்திலையும் அதை ஏமாற்றக்கூடியவன் கொடி கொட்டப்படும், கொடிகளும் நிற்பான். இன்றைய அமைப்பு சார்ந்த கொடி கொண்டு வாங்க. அமைப்பு சார்ந்த ஒரு ஆர்ப்பாட்டங்கள் கலந்து நடத்தும் பொழுது நம்ம வாழ்வுரிமையை காண்டி அரசாங்கத்தை, அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து நீதிக்காண்டி நம்ம என்ன செய்வோம், ஆர்ப்பாட்டங்கள் பண்ணக்கூடிய இயக்கங்கள் என்ன செய்வாங்க, லட்சக்கணக்கான பேரை கூட்டிட்டு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணும் பொழுது அங்க கொடி, இயக்க கொடி, இங்க டிஎன்டிகே கொடி, தமுக கொடி, எஸ்டிபி கொடி காட்டும். இந்த மாதிரி மாமாக்கா கொடி, இது கூட போலீஸ் பார்ப்பான், உறவுப்புற பார்ப்பான், இவங்க இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னு ரிப்போர்ட் கொடுப்பான் அரசாங்கத்துக்கு. அந்த மாதிரி மறுமை நாளையில் மோசடி செய்த ஒவ்வொருவனும் காசை வாங்கிட்டு எப்ப தரலாமா? அப்ப அந்த மாதிரி ஒரு மோசடி செய்யறாங்க, இந்த பொருளை வச்சுக்கீங்க, நான் வெளியூர் போறேன், அதெல்லாம் பார்ப்பீங்க. அந்த காலத்துல முடிஞ்சு போச்சு. ஒரு காலத்துல என்ன செய்வாங்க, நகையை கொடுத்து போவாங்க மொபைல, இந்தாடி இல்லையா சின்னமா பெரியமா யாரும் பக்கத்து விட்டுறாங்க, நகையை வச்சுக்க, நான் ஒரு நாள் 2 நாள்ல வந்துடுறேன், திருப்பி ஒப்படைக்கக்கூடிய ஒரு காலமா இருந்தது. இப்போ உள்ள செய்வாங்க காலத்துல சில்வர் மோதிரத்தை கூட கொடுக்க மாட்டான், ஒரு கூப்பாசியை கொடுத்துட்டு போக பயப்படுறான். அப்படி சேர்ந்த பெருமையுடைய காலம் அட்டையை போட்டுறான். சொல்றாங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு வறுமை நாளில் குடியோடு வருவான். ஆகிரத்துல இவன் யாரு? இன்னாருடைய மகன் இன்னார் மோசடி பண்ணா, காசை வாங்கிட்டு காசு கொடுக்கல, ஒரு பொருளை வாங்கிவிட்டு அவன் பொருள் அந்த பொருளை திருப்பி கொடுக்கல, அளவு நிர்வகிகளை மோசடி பண்ணா, திருமுறை பண்ணா,
மார்க்கம் சொல்கிறது. அதனால இந்த இறைவனுக்கு பயந்து அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய நாள்ல உலகத்துல இந்த மன்னராட்சியில நீதி கிடைக்குமா? மன்னர் குடும்பத்தை தரப்பா. சவுதியில மட்டும் விதிவிலக்கு, இஸ்லாமிய நாடுகள்ல. சவுதியில ஃபைசல் ஆரம்பத்தில் இருந்தாங்க. ஃபைசல் மன்னரை குடும்பத்தை சார்ந்தவங்க கொண்டு போட்டான். கொண்ட பிறகு சவுதி நபிகள் நாட்டு சட்டம் என்ன? கோர்ட்டுக்கு போகிறது. ஃபைசல் மன்னர் எவன் கொண்டானோ குடும்பத்தை சார்ந்தவனுக்கு நீதி சவுதி அரேபியாவில் நீதிமன்றத்தில் நிப்பாட்டப்பட்டு அவனுக்கு அரச மன்னர் குடும்பத்தில் உள்ளவனுக்கு தலையெடுக்கப்பட்டது. இது இஸ்லாம். இந்த மாதிரி சில நாடுகள்ல அது போல சில பிரச்சனை. சவுதி அரேபியாவில் ஒரு பையன் கடந்த செய்தி நினைவுக்கு சொல்றேன், நினைவுபடுத்துவதற்காக. கடந்த செய்தியில் பார்க்கும் பொழுது ஒரு அரச மன்னர் குடும்பத்தை சார்ந்தவன் ஒரு லேபர்கிட்ட வாக்குவாதம் வரும்போது சுட்டுனா, துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ணிட்டான். சவுதி அரேபியாவில் கோர்ட்டுக்கு போகுது, நீதிபதி விசாரிக்கிறாரு, குற்றம் நிரூபிக்கப்படுது. மன்னர் குடும்பத்தை சார்ந்தவன் தலையெடுக்கப்படுகிறது. அவன் மன்னர் குடும்பம், அப்ப அவன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான். நீதி என்ன? உறவினர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ யாருக்கோ அது பாதகமாக இருந்தாலும் சாதகமாக தான் இருந்தன. பாதகமாக இருந்தாலும் நீதி வழங்குங்கள். குர்ஆனுடைய கட்டளை. நீதி வழங்கிட்டான், அதை தலையெடுத்து விட்டாங்க. இப்படி இந்தியாவில் இருக்குதா பார்க்கணும். அப்ப மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்வான். இப்படி எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா விஷயத்திலும் எக்ஸெட்ரா எல்லா விஷயத்திலுமே நீதியான முறையில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய நாளில் தீர்ப்பு வழங்கப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அது போல அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. அப்ப ஒரு கட்டத்தில் ஆயிஷாவை எழுதிக்கூடிய செய்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய சொன்னது ஆயிஷா சொல்றாங்க. மன்னா எப்படி வருது ஹதீஸ்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன்னா ஹப்ப நிகாஹு அஹப்பல்லாஹு நிகாஹு வமன் கரிஹு லிகாஅல்லாஹு கரிஹல்லாஹ். அதாவது என்ன அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஹதீஸை வாசிக்கிறேன். அந்த ஆயிஷா قال رسول الله صلى الله عليه وسلم من احب لقاء الله احب الله لقاءه ومن كره لقاء الله كره الله لقاءه. யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறானோ அவனை சந்திக்க அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் இறைவனை சந்திப்பதை வெறுக்கின்றானோ அவனை சந்திப்பதை அல்லாஹ் வெறுக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஆயிஷா சொல்றாங்க. உடனே இப்படி சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுது, அல்லாஹ்வுடைய தூதரை ஆயிஷா சொல்றாங்க, அல்லாஹ் சந்திக்கிறதா மூடி நாங்க சந்திக்க மாட்டோம் அப்படிங்கிற உடனே ஏன்னு கேட்டா, நாங்க எல்லாரும் மரணத்தை வெறுக்கிறோங்கிறாங்க. மரணத்தை வெறுப்பதனால் அல்லாஹ் சந்திக்க மாட்டோம். நீ நினைக்கிற பொருள் இல்ல, மூத்தை எல்லாம் என்ன வெறுப்பான்? வீட்டை எடுத்துக்கலாம். மூத்தை இன்னும் 10 வருஷம் வாழணும், 100 வருஷம் வாழணும். மூத்தை விரும்புற உலகத்தில் யாராவது இருக்கிறாங்க? இது இயற்கை நீதி. உலகத்தை பரப்பணும், மூத்தா போவோம், திரும்ப வேற ஒரு படைப்பு வரும், மனித படைப்புகள்லையே எப்படி திரும்ப கியாமத் நாள் வரைக்கும் வந்துட்டு இருக்கும். பருவம் அணி இப்படி இருக்குது. பாருவோம் சொல்றாங்க, மரணத்தை வெறுக்கக்கூடியன்னு சொன்ன ஆயிஷா, அதை பொருள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டா, அந்த ஒரு மூத்து மரணத்தின் மூலமாக ஒரு அடியானை கைப்பற்றும் பொழுது அவன் உலகத்தில் தொழுதான், நோன்பு வச்சான், தக்காத்து கொடுத்தான், ஒரு மூமி எல்லா அமல்கள் செஞ்சதால அவனுக்கு ஆகிரத்தில் மூத்துக்கு பிறகு மறுமை வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய மறுமை நாளில் அவனுக்கெல்லாம் சொர்க்கத்தை கொடுப்பான். அதனால சொர்க்கத்தை பெறுவதற்காண்டி அவன் என்ன செய்வான்? அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவான். எனக்கு இறைவன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தர போறான், ரய்யான் என்ற சொர்க்கத்தை அந்த வாசவரை நுழைக்க போறான். பாபு ஜியாதின் கூடிய அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டல அந்த வழியில சொர்க்கத்துக்கு போக போறேன். பாபு சலா தொழுதல்ல உலகத்துல அந்த வழியில நான் சொர்க்கத்துக்கு போக போறேன்னு சொல்லி அப்படி அதுக்கு அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவான்னு சொல்றாங்க. அப்படியா ஆயிஷா எப்படியாங்க? அதே சமயத்துல முனாஃபிகின் இறை மறுப்பாளன் அவன் அல்லாஹ்வை என்ன செய்வான்னு கேட்டா, அல்லாஹ்வை சந்திக்க வெறுப்பான். ஏன்? உலகத்தில் அநியாயம், அக்கிரமம், கோடு, பொய், திருட்டு, அவதூறு, பல பிரச்சனைகள். உலகத்தை பாவத்துக்கு மேல பாவம், திருந்தவன் செத்து போயினாங்க. இப்படி செத்து போனவன் அல்லாஹ் மறுமையில அவன் நரகத்துல போட்டு வாட்டி தோள்களை மாற்றி வேதனை செய்வதை பயம் புதுசு தோல் மாற்றுவான். உடம்புல ஸ்கின் தோல் மாற்றப்படும்.
போட்டுருவான்னு சொல்லி இறைவனுடைய முகம் பார்க்க வைக்கப்படுவான். அப்படி ஓடி பதுங்குவான், பெருப்பான். இப்படிப்பட்டவன் சந்தித்து அல்லாஹ் இருக்கிறார், தொலைஞ்சிப்போ அப்படி நடக்குது ஒரு விஷயத்துக்காக சொல்லி அல்லாம சேர்ப்பாங்க. அல்லாஹ் சொன்னார்கள். இதை உணர்ந்து கொண்டு நாளை மறுமையில இறைவனுக்காக இறைவன் முன்னாடி நிற்போம். எந்த மாற்றத்தும் இல்லை. அல்லாஹ் சொன்னா இப்படி கேட்கறாங்க மக்கள் காப்பீர்கள் எப்ப நான் எழுப்பப்படுவோம் சொல்லாது கேட்க. அல்லாஹ் சொல்றான், உன்னை முதல்ல படைச்சாங்க, அப்படி படைச்ச திரும்பி எழுப்ப நீ எப்பொருளாக இல்லாத நிலை, நீ எந்த பொருளாகவும் இல்லாத நிலையில உன்னை படைத்த இறைவன் ஒரு என்ன செய்வான், திரும்பி உயிர் கொடுத்து எழுப்புவான், விசாரணை பண்ணுவான்னு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆன் போதிக்கிறது, ஹதீஸ் போதிக்கிறது. இதை உணர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி இறைவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாளை பயந்து அஞ்சி உலக வாழ்க்கை 50 வருஷம் 60 வருஷம் 20 வருஷம் உலக வாழ்க்கையை நல்ல செய்து நாளை மறுமையில் சுத்தத்தை பெறக்கூடிய நல்ல ஒரு செயல்களை நோக்கி முயற்சிப்போம் என்று சொல்லி இம்மானுடைய முதல் முறையை நிறைவு செய்கிறேன். யாரை வழங்கி நாம் முத்தக்குள்ளா பக்கத்து காத்தி வரா தமக்குள்ள இல்லா வாழ்க்கை சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் இம்மானுடைய இரண்டாம் முறையில சொல்ல வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, இந்த அரசாங்கம் பொதுவாக இந்திய தேசத்துல இந்திய உலக அளவுல சரி, நம்ம செய்யக்கூடிய இந்திய தேசம் தமிழ்நாடு மாநிலங்களினுடைய அந்தந்த கேட்டகரியில் வரக்கூடிய அரசு என்ன செய்யணும் கேட்டா, மக்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் மக்களுக்கு சிரமம் இல்லாத விஷயங்கள்ல மக்களுக்கு பாதுகாப்பு கவசமா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொலை கற்பழிப்பு எதுனாலும் உடனுக்குடன் தண்டனை நிறைவேற்றப்படக்கூடிய அளவுக்கு ஒரு 6 மாசம் 3 மாசம் ரொம்ப நீண்டக்கூடாது. நீதிமன்றத்துக்கு போனா ஒரு 3 மாசத்துல தீர்ப்பளி முடிச்சிடணும். வாய்தான் போய் 10 வருஷம் 50 வருஷத்துல அவன் செத்து போயிடுவான், பார்ட்டியும் போயிடுவான், அவனும் போயிடுவான். இப்படி இருக்கக்கூடாது. அப்ப உடனுக்குடன் அதை நீதி செலுத்தப்பட வேண்டும் என்பதை திரும்பி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது போல நம்ம பார்க்கும்போது இப்ப புதிய தமிழகத்தினுடைய புதிய அரசு மின்சாரங்களை அதிகம் ஏற்றி விட்டாங்க. மின்சாரத்தை எல்லா வீடுகளையும் எங்க வீட்டுல ஏற்றிட்டான். எங்க வீட்டுலாம் ஃப்ரிட்ஜ் கிடையாது, ஏசி கிடையாது, ஃப்ரிட்ஜ் தான் இருக்குது, ஏசி இல்லை. ஏன் எங்க வீட்டுல ஏற்றி? எங்க வீட்டுல எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் 200 300 500 ஓட்டு வீடு தான். எங்க பாப்பா தலைமுறை வீடு, அதை இடிச்சு புது வீடு கட்டி இப்பதான் 1 வருஷம் ஆச்சு. நான் புது வீட்டுக்கு எங்க உமா எனக்கு அந்த வீட்டுக்குள்ள ஏசிலாம் வைக்கல. அப்ப அந்த புது வீட்டுல என்ன 200 300 500 அதிகபட்சம் விசேஷமான நேரங்கள்ல 1000 ரூபாய் வரும். ஒரு ஃபங்க்ஷன்னா 1000 1500 கட்டது 1500 இல்லை 1200. இப்ப இடையில என்ன பண்ணிட்டான்னு கேட்டா கூட போட்டான். ஏன் போட்டான் கேட்டா, எங்க ஊர் பழைய கீழக்கரை ராமநாடு கீழக்கரை எங்க ஊர் தெற்கு தெரு வரலாம் ஊருக்குள்ள. இவன் விஜய் முதல்வர் விஜய் பதவி ஏற்ற நாள். அப்ப இவன் வரலாம், ரீடிங் எடுக்க வரலாம். இப்ப அவனை பார்த்து சொல்றாங்கப்பா வந்துக்கிட்டு, இப்பதான் சிஎம் விஜய் இப்போ பதவி ஏற்கிறாரு. ஆனா 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி அந்த மின்சாரத்துக்கு இது பண்ணிருக்கிறாரு. அது அடுத்த மாசம் 200 யூனிட் ஃப்ரீயா போடலன்னு வைங்க, கொஞ்சம் குறைச்சி கரண்ட் பில்லாம் குறைய வரணும். அப்படி வரவில்லை என்றால் நான் சொன்னேன். அப்ப அப்படி வராட்டி ரீடிங் எடுக்க வர்றவங்க பிடிச்சி கட்ட வேண்டாம். நம்ம வாய் சும்மா கிடைக்கும் கேள்விக்கே பழக்கம்லாம் கிடையாது. நான் சொல்றது என்ன சொன்னது இப்படி சொன்னேன். இந்த மாதிரி ஊருக்கு கட்டுவான் தெருக்கு தெரு, அந்த மாதிரி ரீடிங் கூட கரண்ட் பில் கூட போச்சுன்னு சொன்னா அந்த ரீடிங் எடுக்க வரக்கூடியவங்களை பிடிச்சி கட்டினா தீர்வு கிடைக்கும். இல்லைங்க இப்படி சொல்றாங்க. ஆமா, நான் சொன்னேன், நீங்க என்ன செய்றீங்க? உங்க விஷயத்துக்கு திறமை வரீங்க, உங்களுக்கு அரசாங்கத்தை நீங்க எப்ப எதிர்க்கிறீங்க? உனக்கு போனஸ் இல்ல, அரசு ஊழியர்கள் உனக்கு வருமானம் இல்லை, உனக்கு வருமானத்தை கூட்டிட்டா சம்பள உயர்வு, மக்கள் நலனுக்கு வந்தியா? உனக்கு ஒன்றா நிற்கிறீங்க, பொதுமக்கள் நலனுக்கான எதுக்காக வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டேன். ஏன் இப்படி சொன்னாலும் கோபத்தில் என்ன செஞ்சான், இந்த ரீடிங்கை கொண்டாடி போன் பண்றா. 10 நாளைக்கு அவன் ரீடிங் எடுத்துட்டு போய் 4000 ரூபாய் போட்டுருக்கான். என்ன செஞ்சிருக்கான்? 4000 ரூபாய் போட்டுருக்கான். போன் சாப்பிட்டு இருக்கிறேன், போன் அடிக்குது. 4000 ரூபாய் போட்டாங்க. அவன் 500 ரூபாய்க்கு மேல கட்டினது இல்லை. சைப்போய்வான கூடத்துல உள்ள இவன் பேரு இவன் ரீதி எடுக்க வர்றான். தற்காலிகமா கேள்விப்பட்ட தற்காலிகம் போட்டுருக்காங்க. அவனை ஜெகன், இவன் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஜெகன்ங்கிறவனை இந்த மாதிரி கூட இன்னும் இப்படி பேசினான். பேசக்கூடாதுன்னா ஜனநாயக உரிமை பேசுறதுக்கு அப்பப்பா பேசினா நீ அப்படி பேசிக்கியாண்டு கூட போட்டு போயிட்டான். 4000 ரூபாய போட்டு போயிட்டான். இப்படி இருக்குது. அது போல பேஸ்புக்ல அந்த பார்த்தோம்னு சொன்னா ஒரே மின்சாரம் கூட்டிட்டான்னு
மக்கள் ஏழைப்பாளை என அழுகுது. அப்படி பார்க்குறோம், இட்லியா இருக்கிறவங்க, இடியப்பா வைக்கிறவங்க, இந்த விவகாரத்தை பார்க்கும் பொழுது ஒரு அம்மா ஒரு என்ன செய்யறாரு, 22,000 ரூபாய் போட்டால் பேஸ்புக்ல காட்டுறாரு, நான் ஏழைப்பாளை இட்லியாவும் சம்பாதிக்கிறேன், எனக்கு வீட்டுல தோசை சொல்றேன், 22,000 ரூபாய் போட்டு போய்க்கிறாங்க, 1000 ரூபாய் 2000 ரூபாய் கட்டுற இடத்துலன்னு சொல்லி இப்படி மின்சாரத்தை முதலமைச்சர் சரி பண்ணணும். இல்லாட்டி மக்கள் வேணும் என்ன செய்யணும், ஜனநாயகத்தில் போராட்டம் நடத்த வேண்டும். இந்த போன அரசாங்கம் மக்களுக்கு வரி சுமை, இது போன்ற சுமைகள் விஷயமாக நம்ம என்ன செய்யணும், அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கலாம், அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எல்லா துறைகளையும் தாபிகள் இருக்கிறாங்க. சங்கிகள் இல்லாத நீதித்துறை இல்லை, போலீஸ் இல்லை, எல்லா துறைகளையும் வாங்கிவிட்டா நீ ஏதாவது அவனை எதிர்த்து ஏதாவது கேள்வி, நம்ம உரிமைகளுக்காக ஒரு செய்தியை வந்து வாயிலிருந்து பேசினோம்னு சொன்னா பண்ணிவாங்க, அரசு பண்ணிடுறான். அல்லது இந்த மாதிரி யூடியூப்ல படமா போட்டு போயிடுறான் மின்சாரத்தை. அதே சமயத்து மறுநாள் தம்பி மச்சான் எல்லாத்தையும் அனுப்பி போ ஏகிட்ட போ சொன்னா முழுசா சொல்லிடுறது வீடியோ, ஏன்னா ஃபேஸ்புக் வீடியோ யூடியூப் போகும். அதனால வந்துட்டு என் தம்பி அவன் மறுநாள் போய் இப்போ ஏகிட்ட போய் பண்ணா அவனுக்கு தெரியுது இந்த ஜெகன் வந்து போட்டாங்கன்னா போயிட்டான். இந்த சைட் தான் ஊருக்கு தான் போட்டுட்டு இருக்கான். மின்சாரத்தில் போடும்பொழுது எல்லாருடைய சொந்தக்காரர்கள் விசாரிக்கிற 5000 10,000 போட்டு போயிட்டு அப்புறம் ஏஐ போட்டு பிடிச்சி பேசி அதுக்கப்புறம் 10-15,000 ரூபாய் போட்டு 5000 மறுபடியும் போட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி காவிஸ் நிறைவு செயல்படக்கூடிய அரசு அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு அரசாங்க மக்களுக்கு நல்லது செய்கள், அதற்கு தான் உங்களை பிரதமராக, முதலமைச்சராக, எம்எல்ஏக்களாக, எம்பிக்களாக தேர்வு செய்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அரசாங்கம் உலகம் முழுவதும் வர வேண்டும், குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வை பிரார்த்தித்து இந்த இம்மானுடைய 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். சுப்ஹானல்லாஹ் வதுகுருனி அதுகுருக்கும் வஷ்குருனி வலா தக்ஃபுரூன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.